ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், பூண்டு, இஞ்சி, உப்பு, சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், பச்சை மிளகாய், பெப்பர் தூள், மல்லி இலைகள். கோலம் போட்டு பாஸ்தா ரெடி பண்றதுக்கு அடுப்பு சூப்பரா அழகா ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணிக்குள்ள உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஆயில். தண்ணி பாயில் ஆகிற சமயத்துல இந்த மக்ரோனிய, இந்த பாஸ்தாவை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். வெந்து வரும்போது நல்லா பாஸ்தா வந்து பெருசு பெருசா வந்துடும். பாருங்க, பாஸ்தா நல்லா வெந்து வந்துருச்சு. பாஸ்தாவை தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷம் பாருங்க, அது பாயில் பண்ணி எடுக்கும் போது எவ்வளவு பெருசு பெருசா வந்துருச்சுன்னு பாருங்க. ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெட்டி வச்ச பூண்டு, இஞ்சி இதை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 2, வெட்டி வச்ச 2 தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற கேரட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சின்ன கேரட்டா 2 வெட்டி எடுத்திருக்கிற. பொடியா நறுக்கிட்டோம்னா வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு கேப்சிகம பொடிப்படியா வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். விதையை எடுத்துட்டு வெட்டி இருக்கிறேன். இப்ப வந்து காய் வந்து வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டா போதும். பாஸ்தாவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே
வேகும் போதே உப்பு போட்டுதான் வேக வச்சோம். இப்போ இந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி இந்த பாஸ்தாவை இறக்கிடலாம். இப்போ இந்த பாஸ்தா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். பாஸ்தாவோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தைங்க கண்டிப்பா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.